இங்கே 60 வயசு ஒரு பாட்டியை பற்றி ஒரு விழிப்புணர்வான கதை கேளுங்க, சரிங்களா? 60 வயசு பாட்டி, அவங்கள யாரோ பின்தொடர்ந்தது போலயே இருந்தது. யாரோ நம்மளை சுற்றி சுற்றி வருவது போல் உணர்வும் இருந்தது. ஒரு நாள் அவர் கேட்டார், நீங்கள் யார், என்னை கொஞ்ச நாளாகவே பின்தொடர்ந்துட்டுருக்கீங்கன்னு. நான் தான் எம்மன், என் கூட நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கு அந்த 60 வயசு பாட்டி சொன்னார், எனக்கு 17 வயசுலாம் கல்யாணம் ஆகிடுச்சு. என் கணவர் 20 வயசுலலாம் இறந்துட்டார். எனக்கு குழந்த கிடையாது. என் கணவர் நல்ல வசதியானவர். பணமும் சொத்தும் நகையும் வீடும் வாசல் மனைன்னு எனக்கு சுற்றி நிறைய சொத்துக்கள் இருந்தது. இதை எங்கே நான் திருமணம் பண்ணாலோ இல்லை ஒரு குழந்தைய தத்தெடுத்தாலோ எங்கே சொத்திற்காக என்னை ஏமாற்றி விடுவார்கள், நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேன் என்று பயம். நான் எங்கேயும் தனியாக சென்றதில்லை, எதுவும் அனுபவித்ததில்லை, எதுவும் வாங்கியதில்லை. என் சகோதரி மகன் மட்டும் வருவான், என்னை பார்ப்பான், எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துவிட்டு சென்று விடுவான். அவனுக்கு என்னால் முடிந்த பணமும் பொருட்களும் தருவேன். இதுதான் நான் வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் எதையும் அனுபவிக்கவில்லை. எனக்கு ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் எனக்கு அவகாசம் கொடுத்தால் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நான் உன்னுடன் வந்துவிடுவேன் என்றார். உடனே யமனும் சொன்னார், உங்கள் கதையை கேட்டு நான் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு விட்டது. அதனால் நான் உங்களுக்கு இங்கே ஆயுள் தருகிறேன், நீங்கள் கேட்ட அவகாசம் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி வாழ்ந்துவிட்டு என்னுடன் வாங்கள் என்றார். பாட்டி முதலில் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும், தான் இனிமையாக தெரிய வேண்டும். 60 வயதிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 10-15 வயசாச்சும் குறைய வேணும். அப்போ தான் இளமையாகவும் வாழ்க்கையை நல்லா இன்னொரு தனையுடன் வாழ்க்க முடியும் என்று எடுத்தால். இப்பொழுது பாட்டிக்கு சொத்தும் பணம் நகை காசு வீடு மன வாசல் எதுவும் தேவைப்படல. சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிக்கணும், தொலைச்சது எல்லாத்தையும் திரும்பி பெறணும், நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும், தனக்கு ஒரு துணை வேணும்னு எண்ணி பியூட்டி பார்லருக்குள்ளே போயிட்டு தன்னை நல்லா அழகுபடுத்திட்டு 60 வயசு பாட்டி நல்லா ஒரு 40-45 வயசு பெண்ணு மாதிரி மாறிட்டாங்க. ஐப்ரோ ட்ரிம்மிங், ஹேர் கலர், நல்லா ஃபேஷியல் அப்படின்ட்டு நல்லா தலையெல்லாம் நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி செமையாக பாட்டி மாறிட்டாங்க. இங்கே பாட்டி பியூட்டி பார்லேருந்து தன்னை அழகுபடுத்திட்டு வெளியே வரும்போது கரெக்டாக ஒரு லாரி வந்து மோதிடுச்சு. பாட்டி இறந்துட்டாங்க. யமன் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ யமன்கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக எனக்கு வாக்கு கொடுத்துட்டு வாக்குலேருந்து பின்வாங்கிட்ட, என் உயிரை எடுத்துட்டேன்னு. அப்போ சொல்லார் யமதர்மர், எனக்கு உண்மையாலே உங்களுக்கு விதி முடிந்து விட்டது என்று தான் நான் எடுத்தேன். உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நான் மறக்கவில்லை. ஆனால் உங்கள் தோற்றம் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. உங்களை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்றார். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை எளிதாகவும் இனிமையாகவும் மன தூய்மையுடன் வாழ்ந்தால் அதுதான் அழகு, சரிங்களா? அழகு என்பது மனசில் இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல் வாழ்ந்தாலே நிம்மதியாகவும் எளிமையாகவும் இருக்கலாம். அந்த பாட்டிக்கு அங்கே நம்ம வரம் கொடுத்துமே பார்த்திங்கன்னா அவங்க பண்ண தப்பு என்னென்னா, தானாக இருக்க நினைக்கல. அதுதான் இந்த கதையில் நான் உணர்ந்தது. அதுதான் நம்ம பிறவியில் இருந்த அழகும் இயற்கை கொடுக்கக்கூடிய வெயிலும் மழையும் கொடுக்கக்கூடிய அழகும் இதுதான் ஆழ சிறந்தது. நன்றி, வணக்கம்.